குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி படித்த ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு சன்னியாசியும் அவரோட சிஷ்யரும் ஒரு ஆற்றுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க ஆற்றை கடக்கிறதுக்காக. அந்த இடத்துல ஒரு இளம்பெண் வந்து, எனக்கு இந்த ஆற்று கடக்க உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சன்னியாசி என்ன பண்ணார், சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளம்பெண்ணை முதுகில் தூக்கிக்கிட்டு சிஷ்யர், சன்னியாசி, அந்த இளம்பெண் 3 பேரும் ஆற்றை கடந்து போயிட்டாங்க. போன உடனே அந்த சன்னியாசி அந்த இளம்பெண்ணை விட்டுட்டாரு. அவங்களும் அவங்க வழியில் போயிட்டாங்க. ஆனால் இந்த சிஷ்யருக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. நம்ம தான் துறந்துட்டோமே, எல்லாமே துறந்த துறவி தானே, நம்ம எப்படி இவங்க வந்து இளம்பெண்ணை தொட்டு தூக்கலாம் அப்படிங்கிறது மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்கலான்னு நினச்சாரு, ஆனால் கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அவங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவரால் கேட்காம இருக்க முடியல. அதனால் போய் அவர்கிட்ட கேட்டார், அதுதான் நம்ம எல்லாத்தையும் துறந்துட்டோமே, எப்படி நீங்கள் வந்து ஒரு இளம்பெண்ணை தொட்டு தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னார், நானாவது அந்த இளம்பெண்ணை ஆற்றங்கரையிலே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீ ஆசிரமம் வரைக்கும் அந்த மனசில் தூக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டார். நம்மளும் தேவையில்லாத குப்பைகளை மனசில் சுமக்க வேண்டாம். பிடிச்சிருந்தா லைக்